ஃபென்டாஸ்டிக், சூப்பருங்க, எக்ஸலண்ட். நீங்களாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ஷெஃபாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், வர கஸ்டமர் உங்களை சுற்றியே வருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துட்டா கொங்கு பெல்ட் தான் வந்திருக்கோம், அதாவது ஈரோடு மாவட்டம் தான் வந்திருக்கோம். அது இந்த ஈரோடு மாவட்டத்தில் நம்ம எங்கே போய் இன்னைக்கு சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாந்தோட்டத்து விருந்து இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டு அம்மா வந்துங்க கம்பு தோசை சின்ன வெங்காயம் வச்சு சட்னி அந்த கம்பு தோசைக்கு செய்ய போகிறாங்க. இது வந்து கடையிலேயே நாட்டு கம்பு கூடனா கொடுக்குறாங்க. ஆபீஸ் கம்புன்னு தனியாக இருக்குது. என்ன கம்பு? ஆபீஸ் கம்பு. ஆபீஸ் கம்பா அப்படின்னா? அந்த பெருங்கம்பா இருக்கிறது ஆபீஸ் கம்பு. நாங்கள் அதான் அப்படித்தான் சொல்லுவோம். அப்படியா? இது நாட்டு கம்பு. அரிசி மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்டு உளுந்து போட்டு செஞ்சு சாப்பிட்டு தான் பழக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு போட்டு கம்புக்கு எந்த சட்னி வச்சா நல்லா இருக்கு அப்படின்னு அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. போதுமா இது? அதெல்லாம் பத்தாது. பத்தாதா? அவங்க பாருங்க, நான் வேலைக்காக மட்டும் சொல்லிட்டு போறாங்க அவங்க. உடம்புக்கு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு உணவு. யார் வேணாலும் சாப்பிடலாம், குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட. இது சிறுதானிய உணவு வகையை சேர்ந்தது. எல்லா விதமான மருத்துவ குணம் கொண்ட உணவாக இருக்குங்க இது. அதை அரைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. இத்தனால வந்து மிக்சியில் ஈஸியாக நம்ம டக்கு டக்குன்னு ஆட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுறது எவ்வளோ பேர் கஷ்டம் சொல்லி நீ தான் தெரியுது எனக்கு. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஏதாட்டும் நல்ல பேர் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு சூப்பர். கம்மியாக சாப்பிடணும், இது இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது தேவையில்லை. எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டுக்கலாம். ரியலி அல்டிமேட் ரெசிபி. நாளே டேஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த வாட்டி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க உங்களை போய் மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யாரை மீட் பண்ணாங்கன்னா திரு வேல்முருகனா, அவரை தான் மீட் பண்ண போகிறோம். இந்த உணவை பற்றி நிறையா சொல்லலாம். எங்களோட சின்ன வயசுனுடைய அனுபவத்தை சொல்கிறேங்க. இந்த கம்பை ஊற வச்சு முளப்பு கட்டிங்க வெள்ளம் எடுத்துக்குவாங்க, கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு தோட்டத்தில் போய் இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு சந்தோஷமாக வாழ்ந்த காலம் தாங்க அந்த பழைய கால நினைவுகள். அப்படியே பேசிட்டே இருக்கோம்னா போலாம் வாங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன செஞ்சு எங்களுக்கு அசத்து போறீங்க? இன்னைக்கு கம்பை வந்து துவைச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஆட்டி தோசை ஊற்ற போகிறோம். தோசை, அது கூட தக்காளி ஒரு 2 வச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு சட்னி அரைக்கணும். சட்னி. சரி, ஓகே. அப்போ செய்யலாமா? அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதோட சொல்லுங்களேன். கம்பு தோசைக்கு கம்பு 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து தோசை விட்டுக்கலாம். வெங்காய சட்னிக்கு வந்து வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துருக்குதும், 2 தக்காளி, ஒரு 7-8 மிளகா, கருவேப்பிலை, சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்குதுங்க, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு கொஞ்சோண்டு இருந்தால் போதும், ஒரு சுண்டக்காய் சோடு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்துங்க இப்போ கம்பை கொண்டு போய் கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே துவைச்சி புடச்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு ஊற போட்டு கொஞ்சம் நேரம் ஊருட்டுன்னு அப்புறம் ஆட்டிகிட்டு வந்து தோசை சுட போகிறோம். சரி, ஓகே. அப்போ போகலாமா? போகலாம். இங்கே கம்பு வச்சுருக்கோம். இந்த கம்பு வந்து இதிலே வந்து எந்த வகையான கம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம்? இது நாட்டு கம்பு. நாட்டு கம்பு, ஓகே. இப்போ நாட்டு கம்புக்கும் இப்போ ரெகுலராக கிடைக்கிற கம்புக்கும் என்ன வித்தியாசம்? அதை எப்படி பார்த்து வாங்குவீங்க? இது வந்து கடையிலேயே நாட்டு கம்பு கூடனா கொடுக்குறாங்க. ஆபீஸ் கம்புன்னு தனியாக இருக்குது. என்ன கம்பு? ஆபீஸ் கம்பு. ஆபீஸ் கம்பா அப்படின்னா? அந்த பெருங்கம்பா இருக்கிறது ஆபீஸ் கம்பு. நாங்கள் அதான் அப்படித்தான் சொல்லுவோம். அப்படியா? இது நாட்டு கம்பு. அது நல்ல தூளாக இருக்குது வந்து நாட்டு கம்பு, கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆபீஸ் கம்பு. ஆபீஸ் கம்பு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். சரி, ஓகே. அந்த கம்பு வாங்கிட்டு வந்து செய்வாங்க. எங்களுக்கு இந்த நாட்டு கம்பு தான் பிடிக்கிறது. சரி, ஓகே. இந்த கம்பு வச்சு வேற என்ன செய்யுங்க? கம்பு வச்சு சாதம் மாதிரி பண்ணி சாப்பிடுவீங்க, பண்ணைக்கீரை வச்சு சாப்பிட்ருக்கேன் நான். பண்ணைக்கீரைக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ நம்ம போய் நல்லா செக்கில் போயிட்டு ஆட்டி அப்போ அந்த மாவு எப்படி அரைக்கிறாங்க எல்லாம் அங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ கம்பு வந்து இதில் போய் இடிக்கணுமா? ஆமாம். எப்படி இடிப்பீங்க? நம்மளாம் இடிச்சதே இல்லை. அதிரசத்துக்கு அரிசி இடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் இடிக்கிறேன். ஆமாம். இது நல்லா இடிக்கணுமா? நல்லா போய் அந்த தவிடு வந்தால் போதுங்க, அவ்வளோதான். தவிடு வந்தால் போதும். இப்போ தண்ணி தெளிக்கிறதுலாம் எப்போ? தண்ணி இப்போ துவைச்சு தெளிக்கலாம். இப்போ தெளிக்கணுமா? எதுக்காக தண்ணி தெளிக்கணும் பாட்டிமா? அது அந்த பொட்டு பூரா வந்துடும். பொட்டுன்னா மேலே இருக்க தவிடு. சரி, ஓகே. எவ்வளோ தெளிக்கணும் இப்போ? ஊற்றுங்க, கொஞ்சம் ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றுவா?
எல்லாம் வேண்டாம் வேண்டாம். எல்லாம் வேண்டாம் வேண்டாமா அவங்க பயப்படுறாங்க நம்மளை பார்த்தாவே. தவட்டை மறுபடியும் எடுக்க முடியல, ஒன்று தண்ணி ஊற்றிட்டா கட்டியாட்டம் ஆயிரும். அதை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போதும், இதே போதும். சம்மங்க இது. நான் இடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இடிக்கவா? வேண்டாம் வேண்டாம். ஏய் நான் சும்மா கூட இடிச்சுக்கிறேன். நீங்கள் டெய்லி தான் சரி நான் இடிக்கிறேன், காமிங்க என்னங்க எப்படி நீங்க அப்படி போடுங்க. நீங்கள் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுங்க. அப்படி போடுங்க போடுங்க. அப்படி போடுங்க. ஓ இல்லை சார், ஓ இல்லை சார். கம்பை வந்து 2 பேர் இடிக்கிறோம், நாங்களாக தான் இருப்போம் நினைக்கிறேன், வேறு யாரும் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஓகே நல்லா இடிங்க. இடிக்குதுன்னா அவங்க தான் நம்ம சும்மா பேர் வாங்குறோம் பாருங்க. ஓகே போதுமா இது? அதெல்லாம் பத்தாது. பத்தாதா? அவங்க பாருங்க நான் வேலைக்காக மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க. சரி நீங்களே இடிங்க. ஓகே நல்லா வாங்கி டங்க இடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அப்படியே செக்கில் ஆட்ட போகிறோம். செக்கில் ஆட்ட உடைக்க மாட்டீங்களா? அதான் புடைச்சிட்டு செக்கில் ஆட்டுறோம். சரி அப்போ ஒன்று பண்ணுறீங்களா? முறம் எடுத்தாங்க. முறம் எடுத்து வருவா. முறம் கொடுங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. சாஃப்ட் ஆகிடுது, புடைச்சா தவிடு பூரா வந்துடும். ஓகே எடுத்து போடுங்க. நல்லா கையில் எடுத்துச்சு. இது லட்டு மாதிரி பிடிக்கலாம் போகுது, ரவுண்டாக இருக்கு. அவ்வளோதாங்க இடிச்சாச்சு. இடிக்குதுன்னா சும்மா ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 2 செகண்ட் தான். கொஞ்ச நேரத்துலயே இடிச்சிடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா இடிச்சாச்சு. இதுக்கப்புறம் புடைக்க போகிறோம். இந்த புடைக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியல. பாட்டியை புடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுட்டோம். எனக்கு புடைச்சி கொடுக்குறீங்களா? இந்தாங்க. கொட்டிடலாமா? கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்க. இப்போ என்ன பண்ண அடுத்தது? தண்ணி ஊற்றணும். ஊற்றுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆட்டி தர போகிறேன் அந்த கம்பு. இத்தனை நாளில் வந்து மிக்சியில் ஈஸியாக நம்ம டக்கு டக்குன்னு ஆட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லி நீ தான் தெரியுது எனக்கு. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண முடியும்? நீங்களே ஆட்டுங்க. முடியாது. முடியல. வாயில சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஈஸியா செஞ்சு பார்த்தா தானே கஷ்டம். அனுபவம் பட்டா தானே தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி அப்போ தெளிச்சு நல்லா ஆட்டணுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம் ஆகும். அப்போ டீ சாப்பிட்டு வந்துடுங்க. எந்த பக்கத்து நைஸாக இருக்குன்னு அரைச்சிட்டு காமிங்க. அக்கா நீங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம். தண்ணி தெளிமா. தோசை மாவு பதத்தில் இருக்குதாம்மா? ஆட்டியாச்சு. நைஸ் ஆட்டிடுச்சம்மா. நைஸாக ஆட்டியாச்சு. எடுத்துடலாமா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாவு ஆடிட்டு எடுத்து வந்து பேக் டு நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. இதான் கொண்டு பாதியிலே விட்டு போயிட்டீங்க. பார்த்தீங்கன்னா பாட்டு பிடிச்சிட்டாங்க. அது ஆட்டுறோம் சரி ஆட்ட மாட்டுது. 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் மேலே வந்து நல்ல பொறுமையாக ஆட்டி எடுத்தாங்க. நைஸாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஆட்ட முடியலனா மிக்சியில் ஆட்டிக்கலாமா? ஆட்டினா மிக்சியில் இதான் நான் கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த டைம் மிக்சியில் ஆட்டிக்கிங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறவங்க உப்பை போட்டு கலக்கி தோசை ஊற்றுறோம். அதுக்கு சட்னி ரெடி பண்ணுறோம். சரி ஓகே. நாங்கள் எவ்வளோ உப்பு போடுறோம்? போட்டுக்கலாம். பத்துலைனா கூட அப்புறம் போட்டுக்கலாம். கசந்து போயிட்டு ஒன்றுக்கு ஆகாது. சரி ஓகே. போதும். போட்டு கரைச்சிடுங்களா? சரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோ நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சு கொடுத்தோம்? ஒரு 1/2 மணி நேரம்? 1/2 மணி நேரம் வச்சுருக்கலாம். ஓகே. நம்ம சைடியும் 1 மணி நேரமும் வச்சுருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் அந்த நார்மல் தோசை பண்ணுற மாதிரி 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படி வச்சு பண்ண அதில் அப்படி வச்சோம்னா நம்ம போடணும்னு பிடிச்சி வந்துடும். ஓகே அதுதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னி அரைக்கிற பக்கத்தை பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து கீழே எடுத்து வச்சலாமா? எடுத்து வச்சிடலாம். சரி ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுறேன். வச்சிருங்க. அவ்வளோதான். இது நல்லா முறுமுறுன்னு வருமா?
இந்த அரிசி பச்சரிசிலாம் போட வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லையா? தேவைப்படாது, நம்ம தேவைப்படுறதை போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி போடணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க 1/2 கிலோ கம்புக்கு வந்து எவ்வளோ பச்சரிசி போடலாம்? 100 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும். 100 கிராம். சரி, கேட்டான். இப்போ சட்னி ஆரம்பிக்கலாமா? அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பை கொளுத்துங்க. ஓகே டன். இதுக்கப்புறம் அந்த விறகுலாம் வேணும்ல நமக்கு? விறகு வேணும். சட்டி சூடு ஏறிட்டுங்க. எண்ணெய் கடலெண்ணெய் எடுங்க, ஊற்றலாம். காய் வணக்கி வெங்காயம் இது வணக்கி ஊற்றுறதுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறா நல்லாயிருக்கும். பருப்பு குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஓகே. அரிசி பருப்பு சோறாகிறோம், அதுக்கு நல்லாயிருக்கும். மீதி வந்து இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லா ரைட்டு. ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது? வெங்காயம் போடுறோமுங்க. சின்ன வெங்காயம் தான் போடணுமா? சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு நல்லா இருக்கும். இப்போ இதோட வேற என்ன போடணுமா? மிளகா போடணும். காம்பு உடச்சி தருவா? காம்பு உடச்சி தருவா. சரி, ஓகே. காம்பு கிள்ளியாச்சு. எத்தனை மிளகா வேணும்? ஒரு 7 மிளகா போடணும். கருவேப்பிலை வேணுங்க. இந்தாங்க கருவேப்பிலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் தக்காளி. இந்தாங்க தக்காளி. தாங்க கத்தி கேட்பீங்களே, பாருங்கள் ரெடியாக வச்சுருக்கேன். கத்தி நல்லா ஷார்ப்பான கத்தி. அப்படி போடலாம். 4 பொழுது அப்படி போட்டுறாங்க. ஓகே, நான் சைடில் அப்படியே வளர்க்குறேன். ஓகே டன். இதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் வேறு நாங்கள் எல்லாமே போட்டாச்சு. புளி மட்டும் தான் இருக்குது. புளி போடலாம். போட்டலாம் எல்லாத்தையும். இது இருங்க இது வணக்கட்டும். கம்மிங்க, நான் நசுக்குவா. தக்காளி போட்டு நல்லா நசுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே. உளுத்தம் பருப்பு எவ்வளோ போடுறீங்க? ஒரு ஸ்பூன் வரும். சரி, ஓகே தாங்க. கடலைப்பருப்பு உண்டுனா போட்டால் ஒன்றாகாது. உளுத்தம் பருப்பு நம்ம உண்டுனா போட்டோம்னா வளவளப்பு. ஓகே. ஸோ அதனால கடலைப்பருப்பு அதிகமாக போடலாம். போடலாம். உளுத்தம் பருப்பு கம்மியாக போடலாம். ஓகே. சீரகம் விடுங்க. சீரகம். புளி போடலாமா? புளியும் போடலாங்க. சரி. இவ்வளோ எல்லாத்தையும் போட போறீங்களா? வேண்டாங்க, அவ்வளோ. இந்த குட்டி நெல்லிக்காய் இருக்கும்ல, அந்த நெல்லிக்காய் சைஸில் சின்னதாக போடுறோம். அவ்வளோதான். உப்பு போடணும், அவ்வளோதான். உப்பு எவ்வளோ உப்பு? உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுறேங்க. கத்திலினா கூட போட்டுக்கலாம். காசந்து போனால் நல்லா இருக்காது. அவ்வளோதான். அவ்வளோதான். இது அரைக்கும் போது எப்படி தண்ணி அரைக்கணுமா, கெட்டியாக அரைக்கணுமா? இல்லைங்க, தண்ணி வேண்டியதில்லை. இதுலேயே இது அரைக்க அந்த குழம்பு மாதிரி ஆகிடும். சரி, ஓகே. சும்மா ஒரு சுற்று 2 சுற்று போதும். சரி, ஓகே. அப்போ நான் ஆட்டி எடுத்துன்னு வரேன். அப்படியே தாலி போட்டு எடுத்துன்னு வந்துருவா? போட்டு எடுத்துட்டு வந்துடுவா. எடுத்துன்னு வந்துருவா. தாலி பண்ண என்னென்ன போடுவீங்க? அது கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு நாங்கள் போட்டு அடுப்புலேருந்து போட்டு அப்படியே எடுத்துன்னு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ள தோசைகள்லாம் போட்டு செட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே டன். அக்கா, அம்மா வந்து ஆட்டி தான் சொன்னாங்க. ரொம்ப நைஸாக வேண்டாமா? காட்டிங்களா? ஆட்டி வச்சுக்கண்ணு. கொடுங்க, அதை கொடுங்க. சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சுமா. நல்லா நான் வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா காரசாரமாக இருக்குது.
நான் தோசை சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் சொல்கிறேன். பட் நைஸ். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சட்னி வந்து ரொம்ப அரைக்கலை, ஒரு 90% அரைச்சிருக்கோம். சரிங்களா? அரைக்கும் போது 90% அந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அரைச்சிருங்க. ஓகே, இப்போ அடுத்தது தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றலாமா? இந்த மாவு பொங்கி வந்திருக்கு, இதை பற்றி சொல்லுங்கள். நல்லா மாவு பொங்கி வந்திருக்குது. முதல்ல தோசை ஊற்றலாம். இந்தாங்க, அப்படியே மெதுவாக அப்படியே பொங்கி வந்திருக்கு. இந்த பக்கம் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக. சும்மா உட்காந்து காமிங்க, நான் எடுத்து பார்க்குறேன். டைட்டாக இருக்கா? கொஞ்சம் இந்த லூஸ் இருக்குமா? அது லூஸ் இருந்தால் தான் நல்லா ஒரு தோசை பஞ்சு மாதிரி வரும். ஓகே. இந்த அதாவது மாவு எடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக அப்படி இறங்கணும். இறங்கணும். ஓகே, டன். சரி, ஊற்ற ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி அந்த கல்லில் இந்தாங்க எண்ணெய், கல்லெண்ணெய் இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு வசதிக்கு. சரிங்க. வெங்காயத்தை போட்டு தேய்ச்சிடலாமா? எண்ணெய் வேண்டாமா இப்போது? எண்ணெய் ஊற்றலாம். இந்தாங்க, வெங்காயம் போட்டு லைட்டாக தேய்ச்சிருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் தோசை ஊற்றுங்க, நம்ம வேலை நம்ம கரெக்டாக இருக்கும். தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாம் போட்டு. சரிங்க. சரி, ஓகே. எத்தனை தோசை ஊற்றுற போகிறீங்க? எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். பாசத்தோடு சொல்கிறாங்க பாருங்கள். சரி, என்ன வேணுமா? கொஞ்சம் இந்தாங்க, இந்த மாவு கையில் வச்சுங்க. நான் இன்னைக்கு எடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மகிட்ட இருக்க கடலை எண்ணெய் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக கிண்ணத்தில் ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். வீட்டில் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், ரைட்டா? நல்லெண்ணெய். தோசைக்கு வந்து நல்லெண்ணெயும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பரவாயில்ல, எப்படி வருதுன்னு தெரியல, சாஃப்டாக இருக்கா இல்லை எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். சட்னி பாருங்கள், தரமான சட்னிங்க. போதுமா சட்னி எனக்கு? உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் தெரியும் எவ்வளோன்னு. நான்லாம் தராமல் நிறைய சாப்பிடுவேன். நான்லாம் சட்னியும் சாம்பார் பார்த்தீங்கன்னா வீட்டில் இவனுக்கு 2 இட்லி கொடுத்தா 4 பேருக்கு சாப்பிட்ற சாம்பார் நான் சாப்பிடணும். சாம்பார் அப்பா பஞ்சு போல வருதுப்பா தோசை. இந்த ஆப்பம் போடுவாங்கல்ல, ஐயோ இப்படி தான் இருக்கும். அந்த கோதுமை தோசை ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கு. அப்படித்தான் வரும். சூப்பருங்க. சுட 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 கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க, இதில் வைங்க. இன்னும் வேணுமா? கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வேணும். அது வேகாத எடுத்து போட்டால் புண்ணியம் இல்லைல்ல. ரைட்டு. இதில் வெங்காயம் போடலாமா? வெங்காயம், மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி கீரை எல்லாம் அரிஞ்சு போட்டு தாளித்து இதில் ஊற்றி அப்படியே கலக்கி அப்படியே சுட்டு சாப்பிடலாம். அப்படியும் பண்ணலாமா? சூப்பராக இருக்கும். அப்படியே அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிருக்கலாமே. பண்ணிருக்கலாம். சட்னி பண்ணாமல் பண்ணி தான் வேலை மிச்சமாக இருக்குமா உங்களுக்கு? செய்யிருக்கேன். இந்த ஐடியா நல்லா இருக்குங்க. அதுவும் செய்யலாம். சரி, ஓகே, டன். அவ்வளோதான். கொடுங்க. ஆடாடாடா, பிரமாதம்டா. சும்மா சூப்பர் சூப்பர். கம்பு தோசை ஃபஸ்ட் டைம் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றோம். நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த அரிசிலாம் வேணுமான்னு சொல்லி நான் கேட்டேன். நான் தேவைப்பட்டால் போடுங்க, ஆனால் எனக்கு கேட்டால் வேண்டாம். ஏன் நான் சொன்னால், இந்த தோசை எடுக்கும்போது அந்த கல்லில் ஒட்டாமல் நீட்டாக வருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படி தொடும்போதே கொஞ்சம் லைட்டாக முறுமுறுப்பு தான் இருக்குது. போதும். உளுத்தம் நம்மளுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுட வச்சோம்னா இன்னும் ஒரு முறுப்பு வரும். உளுத்தம் பருப்போ அரிசியும் வேண்டாம். என்னோட சஜஷன் அப்படியே வெறும் வந்து கம்பை நீங்கள் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடுவா, இன்னொரு தோசை ஊற்றுங்க, அப்படியே சாப்பிட்றேன். சரி, சுட சுட இப்படி செஞ்சு கொடுத்துட்டே இந்த சாப்பிட்டுட்டு இருக்கலாமே. ரைட்டா இல்லையா? ரைட்டு. எண்ணெய் எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க. இல்லை இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஏய், நைஸ், சூப்பர். அதாவது இந்த வெங்காய சட்னி சாப்பிடும்போது அந்த புளியோட டேஸ்ட்டு, அப்புறம் அந்த காஞ்ச மிளகாவோட காரம், உரப்பு, புளி, அந்த காரம், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், அந்த டேஸ்ட்டு நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம புளி உண்டுனா போனாலும் அந்த டேஸ்ட் மாறும், நம்ம கம்மியாக போனாலும் டேஸ்ட் மாறிடும். கணக்காக அந்த கணக்கு வைக்கணும். ஃபென்டாஸ்டிக், சூப்பருங்க, எக்ஸலண்ட். நீங்களாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ஷெஃபாக இருந்தீங்கச்சிங்க, அவ்வளோதான், வர கஸ்டமர் உங்களை சுற்றியே வருவாங்க. இது நல்லா சரியான சாப்பாடுறா இது. இந்த மாதிரி சாப்பாடு தேடி தான் நிறைய பேர் மக்கள் தேடுறாங்க. ஆனால் இந்த சாப்பாடை விட்டுட்டு நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவே கொடுத்துட்ருக்காங்க, ரைட்டுங்களா? எங்கே போனாலும் அந்த பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஆனால் இந்த மாதிரி உணவுகளும் வந்து கண்டிப்பாக தரலாம். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த லெவல் போகும். ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த கம்பு வச்சு பண்ணுற தோசையும் வெங்காயம் சட்னி எப்படி பண்ணி சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே தோட்டத்துக்கு வந்து எப்படி வரணும் சொல்லுங்கள், உங்கள் ஸ்டைலே சொல்லுங்கள். கங்காபுரம்
டெக்ஸ்டைலுக்கு ஆப்போசிட்டில் மாந்தோட்டத்து விருந்து இருக்குதுங்க. இது மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னே ஆர்டர் பண்ணிங்கன்னா இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம். வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலுங்க. வெஜ்ஜு வேணுன்னா முன்னாடி புக் பண்ணுங்கள். நான்வெஜ் வந்து மதியம் 12 to 6 வரைக்கும் ரெகுலராக இருக்குங்க. வெஜ்ஜு உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9942518882. வீட்லேயும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான ஒரு ரெசிபி, ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப மனசார சொல்கிறேன், ரொம்ப திருப்தியாக இருக்குது. சரிங்க, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நன்றி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.